Morning students. Today we are going to see the chapter 6 algorithmic problem solving. So chapter 6ல நம்ம வந்து algorithmic problem solving அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். An algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ ஆர் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ நாம் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸாக தான் வந்து நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்கிரைப்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நாம் எடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்ஷன்ஸாக சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, when the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solves the given problem. You can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. அப்போ அல்காரிதம் அப்படின்னும் போது என்ன செய்யலாம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெசிபியோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, அப்போ அல்காரிதம் அப்படின்றத ஒரு ரெசிபியோட கம்பேர் பண்ணலாம். ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த ரெசிபியை ரெடி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஏ காஃபி அப்படின்னா, ஸோ காஃபி அப்படின்போது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுப்போம் இல்லையா. அப்போ அது அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, எப்படி நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டோம், அதாவது குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் வந்து ஆஃப்டர் ரிசல்ட்டிங், அதாவது ப்ராசஸ் ரிசல்ட்டிங். இப்போ காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறத ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம காஃபி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு கப் ஆஃப் காஃபி கிடைக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அதுதான் நமக்கு ரிசல்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்றது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We are interested in executing our algorithms in a computer. A computer can only execute instructions in a programming language. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு we are interested அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A computer execute instructions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டர் மூலிமா என்ன பண்ண போகிறோம், ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம அல்காரிதத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறோம்ல, அது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாம் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுப்போம். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Therefore, ultimately, algorithm must be expressed using statements of a programming language. Okay, a problem is specified by given input data, desired output data, and a relation between the input and the output data. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ கொடுக்கும்போது அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ ஸோ அதை பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்புட்டை தான் நம்ம கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுத்தா தான் நமக்கு கரெக்டான அதுக்கான அவுட்புட் என்னவோ அது நமக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் execution with the input data, executes the statements and finishes execution with the output data. அப்போ அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் வித் த இன்புட் டேட்டா. ஸோ நம்ம கொடுத்த இன்புட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் ஃபினிஷஸ் த எக்ஸிக்யூஷன். ஸோ லாஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணும், அதுதான் நமக்கான அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. when it finishes execution, the specified relation between the input data and the output data should be satisfied. Only then has the algorithm solved the given problem. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும், நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ G. Polya was a Hungarian mathematician. He made fundamental contribution to combinatorics, number theory, numerical analysis and probability theory. ஸோ G. Polya அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹங்கேரியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேட்டரிட்டிக்ஸ்,
மேட்ரிக்ஸ், நம்பர் தியரி, நியூமெரிக்கல் அனலைசஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுல அவரும் இதில் வந்து பங்காற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. He is also noted for his work in heuristics and mathematics education, identifying systematic methods of problem solving to further discovery and invention in mathematics for students and teachers. ஸோ மேத்தமெட்டிக் எஜுகேஷன் அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு சால்வ் இட். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஹி சஜஸ்ட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வென் சால்விங் ஏ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓகேவா? ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான 4 ஸ்டெப் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், என்ன ப்ராப்ளமோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு டிவைஸ் ஏ பிளான். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதாக பண்ணாமல் ஸோ அதை செப்பரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக அதுக்கான சொல்யூஷனை நாம் தேட முடியும். நெக்ஸ்ட்டு கேரி அவுட் த பிளான். அதுக்கப்புறம் அந்த நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, அந்த பிளானிங் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூவர் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். An algorithm is a step-by-step sequence of instructions intended to solve a problem. ஸோ அல்காரிதம் அப்படின்றத வேறு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்குற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். When executed with input data, it generates a computational process and end with output data, satisfying the specific relation between the input data and the output data. Okay. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் எடுத்து அது என்ன பண்ணும், ஸோ எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி லாஸ்ட்டாக நமக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டை நாம் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆடிங் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. டு ஆட் 2 நம்பர்ஸ் we proceed by adding the rightmost digit of the 2 numbers. Then the next rightmost digits together with a carry the results from the previous position and so on. இப்போ 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு கரெக்டான தேவையான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஒரு அடிஷன் அப்படின்னாலே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஸோ அதில் பேலன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேரி பிட்டாக எடுத்துப்போம். ஸோ கேரி பிட்டாக எடுத்துகிட்டு அதுக்கும் லெஃப்டில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு நம்ம போயிட்டு அந்த கேரி பிட்டை நம்ம நம்பர்ஸ் யூஸ் அதையும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆடிங் த ரைட் மோஸ்ட் டிஜிட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம், தென் த நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் டிஜிட்ஸை ஆட் பண்ணணுன்றாங்க. வித் கேரி, எதோட ஆட் பண்ணணும்னா வித் கேரி, பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு கிடைக்குதோ அதோட ஆட் பண்ணோம். that resulted from the previous right position and so on. அப்போ தான் நமக்கு ஸோ முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணும்போது தான் கரெக்டான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The computational process for adding 2586 and 9237 is ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 2586, செகண்ட் நம்பர் என்னென்னா 9237. ஓகேங்களா? அப்போ இது இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்றோம். ஸ்டெப் அப்படி அந்த ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு 5 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. ஒரு சிம்பிளான 2 டிஜிட் நம்பர்ஸை 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப். இந்த 5 ஸ்டெப்பை தான் நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அது அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு 5 ஸ்டெப் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், கேரி எடுத்துக்கலாம். கேரி பிட்டில் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் சம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கேரி என்ன நம்பர் 1 நம்ம அதை போட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2, அடுத்து பாருங்கள் 586 9237 நம்பர் போட்டாச்சு.
இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 6 + 7 எவ்வளோ வரும்? 13. ஸோ பேலன்ஸ் கேரி எடுத்துகிட்டு போய் மேலே போடுறோம். அதுதான் வந்து கேரி. இப்போ அந்த கேரியோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ திரும்ப அகைன் கேரி பிட் 1 கிடச்சிருக்கு. ஸோ திரும்ப ஆட் பண்ண 8. திரும்ப நமக்கு கேரி பிட் எதுவும் கிடைக்கல. ஸோ 0. ஓகே. ஸோ 2 + 9 வரும் 11. அப்போ 11 போட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கேரி பிட் கிடச்சிருக்கு. ஸோ 1. ஓகே, இதான் வந்து நமக்கு சம். அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர்னா 11823 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுதான் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு அல்காரிதம்னா என்ன அப்படின்னு ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 2 3 4 5ன்ற ஸ்டெப்பை கொடுத்து உங்களை வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ அல்காரிதமிக் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அல்காரிதம் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஸோ டே டு டே லைஃப்பில் ஸோ அல்காரிதம் அப்படின்றது காமன். ஓகேங்களா? எந்த விதமான ஜாப், எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அல்காரிதம் வேணும். அல்காரிதம் தெரியாமல் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்னும் போது நமக்கு தேவையான ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ எப்படிலாம் அது வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபையாக மாற்றலாம், ஸோ அதை எப்படி பிரிச்சுக்கலாம், ஸோ பிரித்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ப்ராசஸ் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு அந்த ப்ராப்ளம் நம்ம செஞ்சு தேவையான நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிருக்கா அப்படின்றத நாம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அல்காரிதத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே. இப்போ அல்காரிதம் ப்ராப்ளம்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெர் ஆர் சம் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அல்காரிதம்ஸ். அப்போ ஒரு அல்காரிதம் அப்படின்னா அந்த அல்காரிதத்தை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சம் கொள்கைகள் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அதுக்காக சம் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அல்காரிதத்தை என்ன பண்ண முடியும்? ஸோ உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. We usually say that a problem is algorithmic in nature when its solution involves the construction of an algorithm. Some types of problems can be immediately recognized as algorithmic. இப்போ வந்து நான் சொன்ன நிறைய டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே அல்காரிதம் அப்படின்றது மஸ்ட்டு. ஸோ அந்த அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளத்துக்கு இமீடியட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஸோ அதுக்கு நிறைய ஸ்டெப் தேவை, நிறைய பிளானிங் தேவை. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அல்காரிதம் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே. ஸோ இது கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.